திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கு சொந்தமான டிப்பர் லாரியை மர்ம நபர் ஒருவர் கோயில் வளாகத்திலிருந்து வெளியே எடுத்துச் சென்ற சம்பவம் பக்தர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் விரைவில் திருவண்ணாமலைக்கு வருகை தர உள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த சம்பவம் கோயிலின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது. உலக புகழ்பெற்ற அண்ணாமலையார் திருக்கோயிலின் 5ஆம் பிரகாரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கோயிலுக்கு சொந்தமான டிப்பர் லாரியின் சாவி அதிலேயே இருந்ததாக கூறப்படுகிறது. இதை பயன்படுத்தி நேற்று மாலை மர்ம நபர் ஒருவர் லாரியை இயக்கி கோயிலின் பின்புறம் உள்ள பே கோபுர வாசல் வழியாக ஹாரன் அடித்தபடி வெளியே சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹாரன் சத்தம் கேட்ட கோயில் ஊழியர்கள் லாரி கோயில் பணிக்காக வெளியே செல்கிறது என கருதி அங்கிருந்த கதவை திறந்ததாக சொல்லப்படுகிறது. பின்னர் லாரி கோயில் வளாகத்திலிருந்து வெளியே எடுத்துச் செல்லப்பட்டது. இதற்கிடையே கோயில் லாரி திருடப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்ததும் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதில் திருவண்ணாமலை காமராஜர் சிலை அருகே லாரி மீட்கப்பட்டு மீண்டும் கோயிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக கோயில் நிர்வாகம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளது. அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அண்ணாமலையார் திருக்கோயிலில் சாமி தரிசனம் செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படும் சூழலில் கோயில் வளாகத்திலிருந்து ஒரு டிப்பர் லாரி எளிதாக வெளியேறியிருப்பது பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது. மேலும் சில நாட்களுக்கு முன்பு கோயிலில் இடைத்தரகராக செயல்பட்டதாக கூறப்படும் ஒருவர் கோயில் சாவியை பயன்படுத்தி வரிசை கேட்டுகளை திறந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த 2 சம்பவங்களும் கோயிலின் பாதுகாப்பு அமைப்பில் உள்ள குறைபாடுகளை வெளிப்படுத்துவதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இணைந்து அண்ணாமலையார் திருக்கோயிலில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேலும் பலப்படுத்தி அவ்வப்போது திடீர் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பக்தர்களும் வலியுறுத்தியுள்ளனர்.